அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்றுள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்றுள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் 4வது முறையாக இன்று பதவியேற்கிறார். அதன் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக 4வது முறையாக ஹேமந்த் சோரன் தற்போது பதவியேற்றார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं अपना हेमंत सोरेन सत्यनिष्ठा से प्रतिज्ञान करता हूं कि जो विषय झारखंड के राज्य के मुख्यमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी प्रकार व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों के समय निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்றுள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன். வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. ஜார்க்கண்ட் 14வது முதலமைச்சராக தற்பொழுது ஜார்க்கண்ட் முஸ்லிம் மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த சோரன் தற்பொழுது ஹேமந்த் சோரன் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார் தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அண்மையில் தான் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை அதுபோல மகாராஷ்டிரா சட்டப்பேரவை 2 சட்டப்பேரவைக்கும் தேர்தலானது நடைபெற்று தேர்தல் முடிவுகள் நவம்பர் 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. ஜார்க்கண்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கூட்டணியானது வெற்றி பெற்றது. அந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அங்கு ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு தற்பொழுது அங்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஹேமந்த் சோரன் ஏற்கனவே ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்தார். அந்த தருணத்தில் தான் அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கைகளானது எடுக்கப்பட்டு அதன் மூலமாக அவர் கைது செய்யப்பட்டார். அந்த பிரச்சனையின் பொழுதுதான் ஹேமந்த் சோரன் பதவி விலக வேண்டிய சூழல் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து அவரது கட்சியைச் சேர்ந்த சம்பை சோரன் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பிறகு அங்கு காட்சிகள் மாறின. ஹேமந்த் சோரனை பொறுத்தவரையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர் வெளியே வந்து பின்னர் மீண்டும் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். அதுபோன்ற சூழ்நிலையில்தான் மீண்டும் அங்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கான காலம் நெருங்கியதால் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அங்கு சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்டு அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதுபோல ஜார்க்கண்ட் முஸ்லிம் மோர்ச்சா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தேர்தலில் ஒன்று சேர்ந்து போட்டியிட்டன. பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட்டதில் முதலில் கருத்து கணிப்புகள் அங்கு ஜார்க்கண்டிலும் பாஜகவே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கருத்து கணிப்புகள் தவறாகி அதன் அடிப்படையில் அங்கு ஜார்க்கண்ட் முஸ்லிம் மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியானது வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முஸ்லிம் மோர்ச்சா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தற்பொழுது அங்கு ஆட்சி அமைக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது ஹேமந்த் சோரன் அங்கு மீண்டும் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக தற்பொழுது அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். அங்கு பல தலைவர்கள் தற்பொழுது அங்கு கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் அங்கு கலந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகும் இது. அடிப்படையில் தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய 14வது முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் தற்பொழுது
பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் யார் என்பது இன்னும் முடிவாகவில்லை. அங்கு அது தொடர்பான முடிவு எடுப்பதற்கு தற்பொழுது பாஜக முடிவெடுக்கலாம், பிரதமர் நரேந்திர மோடி முடிவெடுக்கலாம் என்று நேற்று ஏக்நாத் சிண்டே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக அங்கு மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக யார் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் என்பதை பொறுத்து அதன் பிறகு மகாராஷ்டிரா புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆன்டின், விவரங்களுக்கு நன்றி.